Hi friends, welcome to our React channel. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்பை தமிழக மின்சார வாரியம் வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். இந்த வேலை வாய்ப்புக்கான முழு விவரத்தையும் வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன ஜாப் எடுக்க போகிறாங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் எடுக்க போகிறாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். ரிட்டன் எக்ஸாம்லாம் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. வாங்க எல்லா டீட்டெயிலையும் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஜாபை யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வெளியிட்ருக்காங்க. இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், பெர்மனன்ட் பேசிக்கில் எடுக்க போகிறாங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் டிரைவர் எடுக்கிறாங்க. போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண டேட் July 8, 2024. லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31 July 2024. இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கான வேக்கன்சி பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ரெக்யூர்மெண்ட் ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவர் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் தான் எடுக்க போகிறாங்க. இதுக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்ப்போம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் டிரைவருக்கு 8th கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அவங்கக்கிட்ட கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு பைக் ஓட தெரிஞ்சிருக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த்து குட்டாக இருக்கணும். அவங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா கம்பல்சரி 8th மேலே தான் படிச்சிருக்கணும், 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இவங்களுக்குமே குட் ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா July 31 என்ன ஏஜ் இருக்கோ அதுதான். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு டிரைவர் 2 பேருக்குமே 30 years இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 ஜாபுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 35 36 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கும் டிரைவருக்குமே ஸ்டார்டிங் லெவலில் 50,000 per month கொடுக்க போகிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அதில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அதில் செலக்ட் ஆகிறவங்க தான் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. இப்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான அட்ரஸும் இதில் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் 4th floor SIDCO கார்ப்பரேட் ஆஃபீஸ் பில்டிங், கிண்டி, சென்னையில் இருக்குது. அட்ரஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக போயும் கொடுக்கலாம், இல்லைன்னா போஸ்டல் மூலியமாகவும் அனுப்பலாம். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் போட்டு 2 காப்பீஸ் வைக்கணும். அதோட ஏஜ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் வைக்கணும். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் அட்டாச் பண்ணி வச்சுடுங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இதை அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை டைரெக்டாக எடுத்துன்னு போய் கொடுக்கறதுனாலும் ஓகே. அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கான பயோடேட்டா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. உங்களோட நேம், நீங்கள் என்ன ஜெண்டர்னு சொல்லிட்டு டிக் பண்ணால் போதும். உங்களோட கம்யூனிட்டி, அட்ரஸ் ப்ராப்பராக கொடுத்துருங்க. உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், மதர் டங் பற்றி கேட்குறாங்க. உங்களோட தாய்மொழி என்னவோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் 8th பாஸா இல்லை 10th சொல்லிட்டு மார்க் பண்ணி கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பற்றியும் டீட்டெயில் கேட்குறாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு ஒரு அண்டர்டேக்கிங் நம்மள்ட்ட கேட்குறாங்க. அஷ்யூர் கொடுக்குற மாதிரி பிளேஸ், டேட், அதோட உங்களோட சிக்னேச்சர் போட்டு அனுப்புங்க. இதில் நீங்கள் போஸ்டல் அனுப்ப வேண்டிய முகவரி இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.